பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யோசுவா 10:14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய தாசனாகிய யோசுவா, சூரியனே நீ அப்படியே தரித்து நில் என்று சொன்ன பொழுது ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அது அப்படியே நின்றதாம். எதற்காக நிற்கிறாய் என்று சொல்லி ஒருவேளை நட்சத்திரங்கள் கேட்டிருக்கோம், அதை யாராவது கேட்டிருப்பாங்க. அதுக்கு அது பதில் சொல்லியிருக்கோம். கர்த்தருடைய தாசன் சொல்லியிருக்காரு, நான் நகலக்கூடாது, அதனால தான் அப்படியே நிற்கிறேன். பார்த்திங்களா, சூரியன் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு கிரகம், ஒரு கோள். ஆனால் அது கூட அந்த தாசனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்பிடித்து நின்றதா. உங்களுக்காகவும் கர்த்தர் அப்படியே செய்வராக இருக்கின்றார். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அவர் பச்சைபாதம் இல்லாதவராக இருக்கின்றார். யோசுவாவுக்காக அவர் கேட்டுக்கொண்டது நிமித்தமாய் சூரியனை கர்த்தர் நிறுத்துவார் என்றால்
நீங்கள் என்ன கேட்டாலும் அதற்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்து ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் கர்த்தர் அதை நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நீங்கள் அறியுங்கள். அவிசுவாசம் வேண்டாம், நம்பிக்கை இல்லாத ஜெபம் வேண்டாம், நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். தினந்தோறும் இந்த சம்பவத்தை நீங்கள் தியானம் செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கும் அப்படியே இறங்கும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு அற்புதம் செய்தது போல உங்களுக்கும் அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம் தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.
சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக இருக்கிற ஒய்எம்சி ஹாலில் வைத்து காலை 10 மணி அளவில் நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். அங்கே உங்களுக்காக தனித்தனியாக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான விருந்து கூட பரிமாறப்படும். ராத்திரி தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கே அநேகர் தங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு செய்தி கொடுத்து ஆறுதல் அளிக்கிறாங்க. நீங்களும் கூட விரும்பினால் தாராளமாக வந்து அங்கு வரலாம், அங்கு வந்து தங்கலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறோம். ஏராளமான மக்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு முகவரி நாசரேத் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் எத்தனையோ நல்ல உள்ள அடைத்த ஜனங்கள் எல்லாம் இங்கு இருப்பவர்களுக்கு விருந்தை அளித்து வருகிறார்கள். இந்த வாரம் அங்கு இருப்பவர்களுக்காக நாசரேத் போஸ்ட் மாஸ்டர் ஜெபதாசன் அவர்கள் விருந்து வழங்குகிறார்கள். அவருடைய நீண்டகால நண்பர், எனக்கு அண்ணன் போன்றவர்கள், மிகவும் உண்மையாய் நேசிப்பவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் தாம் வளர்ந்த ஊரில் வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதன் ஊழியத்தின் பாதையில் சந்தித்த ஒரு அனுபவத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கின்றோம். நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. அதிசயங்கள் அற்புதங்கள்லாம் கேட்கவே வேண்டாம். மறித்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாங்க. பிறவி குருடர்களை ஆண்டவர் கண்களை திறக்கிறாங்க. முடவரில் நடக்க வைக்கிறாங்க. செவிடரில் கேட்க வைக்கிறாங்க. அவர் செய்யாத அதிசயமே இல்லை. குஷ்டரோகிகளை சுகமாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அங்கே இஸ்ரவேலில் இருப்பது இஸ்ரவேலுக்கு பெருமை. சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆனால் சொந்த ஊர் ஜனங்கள், இவன் யாருன்னு நமக்கு தெரியாதா? இவன் குடும்பம் யாருன்னு நமக்கு தெரியாதா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுனாங்களாம். இவன் எங்கேருந்து வந்தால் நமக்கு தெரியாதா என்று சொல்லி ஆண்டவரை ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஊழியக்காரெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இதனால் ஆண்டவருக்கு எதுவும் குறை வந்துச்சான்? இல்லைன்னா ஆண்டவருக்கு மேலே இருந்த திட்டங்கள் கெட்டு போச்சா? இல்லை இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்காதனால ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாமல் போச்சா? இல்லை ஆண்டவருக்கு ஏதாவது நட்டமா? ஒன்றும் கிடையாது. இவங்க இப்படி கேவலமாக பேசுனதுனால, நாசரேத்தூர் ஜனங்கள் அவரை கேவலமாக பேசுனதுனால ஆண்டவருக்கு எந்த பாதிப்பும் வரலை. அதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். ஆண்டவரையே கேவலமாக அவங்க சொந்த ஊருக்காரங்க பேசியிருப்பாங்கன்னா, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை பாதையில் அநேக நேரங்களிலே இதே போல் உங்களை கேவலமாக பேசுகிறவங்க, கேவலமாக பார்க்குறவங்க, என்னதாமோ சொல்கிறவங்கள, உங்களுக்கு குறித்து அவதூறு பரப்புகிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் சம்பவிச்சிருக்கோம் அப்படின்னா,
அவரே அந்த பாதையில் கடந்து வந்திருப்பாருன்னா நாமளும் கடந்து வந்து தான் ஆகணும். இன்னொன்று, நீங்கள் பிரபலமாக ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் பெரியவர்களாய் ஆக ஆக இப்படி உங்களை கேவலமாக பேசுகிறவங்க வந்து கண்டிப்பாக எழும்பி தான் ஆவாங்க. அதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தம். யாரும் இன்னும் கேவலமாகவே பேசக்கூடாது. எல்லோரும் என்னை நேசிக்கணும். நான் போராடலாம், எனக்கு ரோஜா மாலையை போடணும். நம்ம புது வாழ்வுக்கு வரவே கூடாது. நம்ம அரசியல்லையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது, ஊழியத்துலையும் எதிர்பார்க்க முடியாது, எதுலேயுமே எதிர்பார்க்க முடியாது. 10 பேரில் 5 பேர் மாலையை தூக்கி போடுவாங்க, 5 பேர் கள்ள தூக்கி தான் வீசுவாங்க. 5 பேர் ஆகா ஓகோன்னு உங்களை உயர்த்தி பேசுவாங்க, 5 பேர் கேவலமாக தான் பேசுவாங்க. இது வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, நீங்கள் எவ்வளவு யோக்கியமானவர்களாக இருந்தாலும், யாரையும் காயப்படுத்தாதபடி நீங்கள் வாழ்ந்து வந்தாலும், உங்கள் வார்த்தைகள் எல்லாம் மிகவும் செம்மையானவளாக இருந்தாலும், உலகம் அப்படி தான் இருக்குங்கிற அவசியமே இல்லை. அது உங்களை கேவலமாக பேச தான் செய்யும். இந்த நாக்குன்னு ஒன்று ஆண்டவர் படைச்சிருக்காரு, அதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதை பயன்படுத்தி இந்த உலகத்து மக்கள் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைங்கிற அம்புகள், ஈட்டிகள் நம்முடைய இதயத்தை தைப்பதற்காக குறிவைத்து அனுப்பப்படுகின்றன. சாத்தான் அந்த மாதிரி ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை பேச வைத்து நம்முடைய உள்ளத்தை உடைக்கும்படியாக போராடுவான். எல்லாத்தையும் இழந்து போயிட்டார் யோபு. சொத்து போச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, சுகம் போச்சு, வீடு போச்சு, வேலைக்காரங்க போயிட்டாங்க, எல்லா லட்சங்களும் கோடிகளும் போயிட்டு தெருவோரத்தில் உட்காந்து பரிதாபமாக வியாதிப்பட்டு மொட்டை அடித்து ஓட்டை வச்சு சுரண்டிகிட்டு இருக்கார், பரிதாபமாக படுத்திருக்காரு. அப்பம் பார்த்து சாத்தான் பொண்டாட்டி வாயிலிருந்து பேசுகிறான், இன்னும் ஜீவனோடு இருக்கிறான், கடவுளை தூசித்து உயிரை விடும், கேவலமாக பொண்டாட்டி பேசுகிறான். பக்கபலமாக இருக்க வேண்டிய மனைவி, கணவன் மனைவி உறவை இந்த பைபிள் புனிதமாய் பேசுகிறது, சுத்தமாக பேசுது. ஆனால் சாத்தான் பொண்டாட்டிகளை போடுறான். அவள் வந்து சொல்கிறான், நீ சாவும், எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்து போகிறோம், கடவுளை தூசியும். சாத்தான் பொண்டாட்டிகிட்டே வந்து பேசி கேவலமாக பேசுகிறான். யோபுக்கு வந்து அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே மனம் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஆறுதலாக இருக்க வேண்டிய ஒரே மனைவி, அவளும் அங்கு கேவலமாய் பேசுவதை பார்க்கிறோம். சீமை எனப்பட்ட பொல்லாத மனுஷனுக்குள்ளே புகுந்து சாத்தான் தாவீது மேலே கல்லறிய வைத்து அவனை கெட்ட வார்த்தைகளை பேச வைத்து தாவீதை குறித்து இல்லாத பொல்லாதை பேச வைத்து வேதனைப்படுத்தினான். எப்பொழுது தாவீது சோர்ந்து போயிருந்த பொழுதும், எப்பொழுது தாவீது விடாய்த்து போயிருந்த பொழுதும், எப்பொழுது தாவீது ராஜ்யபாரத்தை இழந்த பொழுது, எப்பொழுது தாவீது உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது, அந்த நேரத்தில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். யோபுகிட்டையும் தாவீது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ரெண்டுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. சிமிலாரிட்டி பிட்வீன் த ஹியூமிலியேஷன்ஸ் ஜோப் ரிசீவ்ட் அண்ட் டேவிட் ரிசீவ்ட். 2 பேருமே விடாய்த்து இழைத்து போயிருந்த நேரத்தில், மன உடைந்து போயிருந்த நேரத்தில் தான் சாத்தா இது மாதிரி வார்த்தைகளை பேசுகிறான். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுதும் இதே மாதிரி கேவலமாக விடாய்த்திருந்த பொழுதும் பேசினான். இவன் பிறரெல்லாம் ரசித்தான், தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லாதவன்னு சொல்லி பேசினான். ஆனால் இங்கே நாம் காண்கிறோம், இயேசு விடாய்த்திருக்கவில்லை, இயேசு களைத்திருக்கவில்லை, சொந்த ஊரை நேசித்து வருகிறார். அந்த நேரத்தில் அவருடைய மனதை உடைக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. மக்கள் சொல்கிறாங்க, நீர் யாருன்னு தெரியாதா, அவனுடைய வீடு யாருன்னு தெரியாதா, இவனுக்கு எப்படி இந்த ஞானம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ப்ராஃபட்டாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாம் விடாய்த்திருந்து களைத்து போயிருக்கிற நேரத்தில் சாத்தான் நம்மை தாக்குவான். அது பயங்கரமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது கூட சாத்தான் இந்த மாதிரி அம்புகளை விடுவான். எப்படியா நம்மளை சோர்ந்து போக வைக்கிறோங்கிறதுல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது? ஒன்றும் குறைஞ்சி போகுதில்லை. ரோட்டில் நாய்கள் நம்ம போகும்போது குலைக்கும், அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பா? நம்ம போகிற வரைக்கும் குலைச்சிட்டே ஓடி வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டே இருக்கும். இதனால் எதுவும் பாதிப்பு இருப்பா? கிடையாது. 1000 பேர் உங்களை கேவலமாக பேசினாலும், 10,000 பேர் உங்களை கேவலமாக பேசினாலும், 10 லட்சம் 10 கோடி பேர் உங்களை கேவலமாக பேசினாலும் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. முதல்ல அதை உணர்ந்துங்க. மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம், நீ அப்படி பேசிட்டவனே, மன்னிப்பு கேட்க வரைக்கும் விட மாட்டோம், போராடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சகஜம், அப்படி தான் பேசுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஊழியம் இருக்குது, ஆண்டவர் என்னை பல காரியங்களுக்கு அழைச்சிருக்காரு,
இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க எனக்கு டைம் இருக்குது, நீங்கள் போயிட்டே இருங்க. மக்கள் எவ்வளவு கேவலமாக உங்களை பேசினாலும், யூடியூப்பில் போட்டு கிழிச்சாலும், இல்லைன்னா ஊழிய உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும், கிறிஸ்தவ உலகமே எதிர்த்து நின்றாலும், நீங்கள் ஒன்றும் இழந்து போகிறதில்லை. யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங். ஆண்டவர் வலது கரத்தை பிடித்திருக்கத்தக்கதாக மக்கள் என்ன கேவலமாக பேசினாலும், குடும்பத்தாரை எவ்வளவு கேவலமாய் பேசினாலும், யோபுடைய நண்பர்கள் கேவலமாய் பேசினது மாதிரி உங்களோட நண்பர்கள் கேவலமாக பேசினாலும் உங்களுக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷுட் ரியலைஸ் தட். பேசுகிறவங்க பேசட்டும். எவ்வளோ காலம் பேசுவாங்க? நாக்கு வலிக்கிற வரைக்கும், வாய் வலிக்கிற வரைக்கும் பேசுவாங்க. அன்றைக்கி யாரும் சொன்னாங்க, டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர். காலையில் எவ்வளவு ஆர்வமாக பேப்பரை தேடுறோம். தினகரன், தினமலர், தந்தி. அதுவும் இப்போ எலெக்ஷன் டைமில் அல்வா சாப்பிட்ற மாதிரி, மைசூர் பாக்கு சாப்பிட்ற மாதிரி என்னெல்லாமோ நியூஸை போட்டு விட்ருக்காங்க. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஒருத்தரை தாக்கி அவங்கள தாக்கி என்னெல்லாமோ பேப்பர்னா அரசியல்வானே ஒருத்தரை தாக்குறது தான். ஆனால் அது எவ்வளோ நம்ம தேடுறோம் அந்த நியூஸ் பேப்பர், நாளைக்கு அது வேஸ்ட் பேப்பர் ஆயிடுது. இன்றைக்கி உங்களை கேவலமாக பேசுகிறாங்க, நாளைக்கு வேறு யாராவது கேவலமாக பேசுவாங்க. எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ அழகான வெள்ளைக்கலை சட்டை போட்டிருந்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தால் அதுதான் கேவலமாக பேசும். இதுதான் உலகம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் அதுக்கு காதுக்குள்ளே விடாதீங்க. ஒன்றும் உங்களுக்கு ஒரு இழப்பு கூட கிடையாது. யூ ஆர் கோயிங் டு லூஸ் நத்திங். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் பாதையில் சென்று கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்கிறத பாருங்கள். இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா இவங்களுக்கு என்ன, இவங்க இடரல் அடைஞ்சிட்டாங்களாம். அதெல்லாம் உண்மையாக இருக்காது, அதெல்லாம் சரியாக இருக்காது. இயேசுவை எவ்வளோ பேர் எவ்வளோ குறை சொன்னாங்க. பைத்தியக்காரன்னாங்க, பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, போஜன பிரியன்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் பிசாசுகளின் தலைவனாக பெயல்செபூலாலே ஆவியில் விரட்டுறான்னாங்க, பாவிகளுடைய தோழன் அப்படின்னாங்க. எவ்வளவோ ஆண்டவரை கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆண்டவரே அப்படி கேவலமாக பேசுகிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எ ப்ராஃபட் will not be honored in his native place. சொந்த ஊரில் எந்த ஒரு ப்ராஃபட்டுக்கும் தீர்க்கதரிசிக்கும் கனமே இருக்காது. ஆண்டவர் உடனே பஞ்ச் டைலாக் தான் பேசுவார். அங்கே அழகாக சொல்கிறாரு, எனக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஊழியக்காரனாலும் இதான் கதி. சொந்த ஊர் மக்கள், சொந்த தெரு மக்கள் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க, குறை தான் கண்டுபிடிப்பாங்க. இது சொத்தை அது சொத்துன்னு தான் சொல்லுவாங்கன்னு ஆண்டவர் அழகாக அவருக்கு நடந்ததை பற்றி அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர் உருவாக்குறார். இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதான் நாட்டு நடப்பு. மக்களுடைய மனநிலைமை இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வருகிற பாதிப்பு தான் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அதிகமாக வேதனை இருக்காது. நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தான் ஊழியம் செய்கிறேன், நான் மட்டும் தான் உமக்கு வைராக்கியமாக இருக்கேன், எல்லோரும் செத்து போயிட்டாங்க, ஏசபேலோ ஆகாவோ அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. நோ 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 எலைஜா, நோ 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 7,000 men, 7,000 பேர் இருக்காங்க. பகாலை முத்தம் செய்யாத, அடிபணியாத 7,000 பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா? நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் அவமானப்படுறாங்க, வெளியே தெரிகிறதில்லை, அவ்வளோதான். இதை புரிந்து கொண்டாலே நீங்கள் இன்பமாக வாழ முடியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, பாருங்கள், இறுதியாக அவர் அங்கே என்ன சொல்கிறார்? அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் ஆண்டவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்யவில்லை என்று நான் காண்கிறோம். ஆக நஷ்டம் யாருக்குன்னா அந்த ஊர் ஜனங்களுக்கு தான் நஷ்டம். அங்கே நிறைய அற்புதங்களை செய்யணும்னு ஆண்டவர் வந்தார். அவங்க இப்படி கேவலமாக பேசுறதை பார்த்தோன்னா அப்படியா, அவர் டக்குன்னு போயிட்டே இருக்கிறாரு, அவங்களுக்கு தான் நஷ்டம். என்னை மிகவும் தொட்ட இடம் இதுதான். உங்களை யாராவது கேவலமாக பேசுவாங்கன்னா, உங்களை யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு யாராவது போவாங்கன்னா, உங்களை வேண்டான்னு யாராவது சொல்லிட்டு போனாங்கன்னா, நஷ்டம் அவங்களுக்கு தான், உங்களுக்கு நஷ்டமே கிடையாது. லோத்து என்னைக்கு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனாரோ நஷ்டம் அவருக்கு தான். எல்லாம் ஹெவி லாஸ், எல்லாமே நாசமாக போயிட்டு. ஆபிரகாமுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சா? நஷ்டம் வரவே இல்லை. உங்களை யார் கேவலமாய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும்.
யார் உங்களை மேலே கள்ள தூக்கி வீசுகிறாங்களோ அவர் நாச மோசம் அடைவார்கள். யார் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு எதிராக போராடுபவர்கள் வெட்கி இழ்பொருள் ஆவார்கள். உன்னோடு போராடியவர்களின் தேடியும் காணாதிருப்பாய் என்னெல்லாம் ஏராளமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். என்னைக்கு ஒரு ஆள் உங்களை குறித்து கேவலமாக பேச ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு அவன் ஆசமோசங்களை சந்திப்பான், அவன் இழப்புகளை சந்திப்பான். அவன் வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கையை, ஒன்றுமில்லாத வாழ்க்கையாக காரிருளே தீபம் அணைவது போல் அணைந்து போடும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். ஆண்டவர் பார்க்குறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு. அவங்களுக்கு கிடைக்க வேண்டி இருந்த, ஆண்டவர் திட்டமிட்டு இருந்த ஏராளமான நன்மைகளை அவர்கள் இழந்து போனார்கள். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். நம்ம வாருமையா போதகரே, இருள் சூழ்ந்து விட்டது, வெளிச்சம் போய்விட்டது, எங்களோடு வாருமையா போதகரே, தங்கீரும் போஜனம் பண்ணும் என்று எம்மாவூர் சீசர்கள் மிகவும் அன்போடு கூட அழைத்தார்கள். வாருமையா போதகரே என்ன சொல், வருந்தி அழைத்தால் தான் அவர் வருவார். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், இல்லை என்றால் நான் போயிட்டே இருப்பேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களை அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. யாரையும் கட்டாயப்படுத்தி ஆண்டவர் எதுவும் செய்வதில்லை. கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயமாக எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் யார் ஆண்டவர் தேடி வராரோ அவங்களும், கேவலமாக யார் பேசுகிறாங்களோ அவங்களும், யார் விட்டுட்டு போகிறாங்களோ அவங்களும் பயங்கரமான நஷ்டங்களை அடைகிறார்கள். தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமலே போகிறாங்க. ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய யங் மேன், பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாரா, பெரிய கண்டுபிடிப்புகளாக செஞ்சிட்டு இருந்தாரா. அவருக்கு நிறைய வேலைக்காரங்களாக இருந்தாங்களா சயின்டிஸ்டில். அப்போ ஒரு நாள் கோபத்தில் சயின்டிஸ்ட்டுக்கு கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் கீழே போட்டு உடச்சிடுறாரு. உடனே மண்டையிலேயே அவர் அடிச்சிடுறாரு, தூக்கி பக்கத்தில் இருந்து தூக்கி அடித்தான், செத்து போயிடும் அந்த பையன். உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறது. ஜட்ஜி விசாரித்து உமக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி, இத்தனாம் தேதி மரண தண்டனை, 1ஆம் தேதி மரண தண்டனை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்படியே அவர் ரொம்ப சோகமாகி ஜெயிலில் இருக்கார். அப்படி கவுண்டிங் த டேஸ், சாக போகிறோன்னு அவர் ரொம்ப நேரம் நெருங்கிட்டேன்னு வருத்தப்பட்டுருக்கார். அப்போ இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பிறகு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு போகுது. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வந்து சர்வ வல்லமையுடையவராக இருக்கார். அந்த நாட்டில் என்னன்னாலும் அவர் செய்யலாம், ஆண்டவர் மாதிரி வர முடியாது. இந்த பூலோகத்தில் அவர் வல்லமையாக இருக்கார். உடனே அவர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, அவரை மன்னிச்சு விட்டுருங்க, பாவம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, அவருடைய கண்டுபிடிப்புகள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஒரு பாஸ்டர் மாதிரி, ஒரு ஃபாதர் மாதிரி, ஒரு வேஷம் போட்டு தாடிலாம் வச்சுக்கிட்டு அவரை பார்க்க வர்றார். அவர் கையில் உனக்கு மரண தண்டனை இல்லை, நீ விடுவிக்கப்படுகிறாய்ன்னு நல்ல ஒரு சந்தோஷமான லெட்டர் எடுத்துகிட்டு அந்த ஆளை பார்க்குறதுக்கு வர்றார். கொடுத்து அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வர்றார். வார்டன்ட்ட போய் சொல்கிறாரு, நான் அவனுக்கு ப்ரேயர் பண்ணணும், கொஞ்சம் பார்க்கணும், நாளைக்கு அவர் சாப்பிட்ற தெரியும் எனக்கு, பரவாயில்ல நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போது அந்த வார்டன் போய் சொல்கிறார், எப்பா நீ வா, உனக்காக பார்க்குறக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, உனக்காக ப்ரேயர் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்கிறேன். நான் யாரையும் பார்க்குற மனநிலைமை இல்லை, நாளைக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு தேவையில்லை, அவர் அனுப்பிடுங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஒரு 5-6 தடவை மறுபடியும் அந்த வார்டன்ட்ட சொல்லி விடுறார், உனக்கு ஒரு நல்ல செய்தி நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன். அவர் கடைசி வரைக்கும் நோ எனக்கு தேவையில்லைன்னு அவர் அனுப்பிடுறாரு. கடைசியில் அவர் வார்டன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு, நான் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, பேடன் லெட்டர் கொண்டு வந்தேன், வேண்டான்னு சொல்லிட்டானே, என்ன செய்யணும்னு சொல்லி வருத்தோட போயிடுறாரு. அப்புறம் அந்த வார்டன் ஓடின்னு சொல்கிறார், வந்தவர் யார் தெரியுமா, அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, உனக்கு மன்னிப்பு கடிதத்தை கொண்டு வந்திருந்தார், அவர் லெட்டரை வாங்கியிருந்தால் நீ உடனே இப்போமே ஜெயிலேருந்து போயிருக்கலாம், பாரு இப்போ பாரு அவரை நீ வேண்டான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த வாலிபன் சொன்னானா, நான் செய்த பாவத்திற்காக இப்பொழுது சாகவில்லை, என்னை தேடி வந்த மன்னிப்பை நான் வேண்டான்னு சொன்னதுனால தான் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், அநேக நேரங்களில் தேடி வருகிறார், பல சந்தர்ப்பங்களை நம்மை தேடி வரும்படியாக செய்கிறாரு. பல நல்ல நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கும்படியாக தேடி வரும்படியாக செய்கிறார். நமக்கு உயிரே கொடுக்குறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, எத்தனை பேர்கள் நம்மை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம தள்ளி விடுவோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. மிகப்பெரிய ஆபத்தை இது கொண்டு வந்துவிடும். இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார்.
இதைத்தான் ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார். ஒரு கட்டத்தில் தேடி வந்துகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் எல்லாம் நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். ஆமாம், எனக்கு டெய்லி இப்படி தான் வரும் பொழுக்கு, நான் பெரிய ஆள் ஒழுக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம நினச்சோம், வேண்டாம் வேண்டாம்னு கதை அடைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு நாம எவ்வளோ தேடினாலும் அது நம்ம தேடி வராது. உங்களை யாராவது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்கிறாங்களா, விட்டுருங்க. அதுக்கு பிறகு உங்களை ஒரு நாள் அவங்க தேடுவாங்க, ஐயோ அவரை கூடுங்க கூடுங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க. கடவுள் அதுக்குள்ள உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க, எடுத்து கொண்டு போயிடுவாங்க. நான் தான் சொல்கிறேன், முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த 10லேருந்து 12 வரைக்கும் ஆட்கள் சந்திக்கிறது வழக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு ஊருக்காக போய் எத்தனையோ வருஷங்களாக கூட நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ஊர் ஜனங்கள ஒரு நல்ல வாய்ப்பு, தேடி தேடி போகிறோம். டிவியில் ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வாங்க 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 வாங்க. வராங்க, கொஞ்சம் பேர் வராங்க. இன்னும் எத்தனையோ பல 1000 மடங்கு மக்கள் வீட்டிலே இருக்காங்க, வர மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வரணும்னு நினைப்பாங்க, அந்த கூட்டத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த கூட்டம் இங்கே இருக்குமா, ஆண்டவர் வேற எங்கேயும் மேலே கூட்டு போயிடுவாரா, உயரமான இடத்துக்கு கொண்டு போய் சந்திக்க நினைச்சாலும் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம். கதவு திறந்திருக்கும் போதே உள்ளே போயிடுவோம். ஆண்டவர் நம்மளை கை நீட்டி கூடும் பொழுது கையை பிடிச்சுக்கிடும், விடாமல் பிடிச்சுக்கிடும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குற பாடம். உங்களை விட்டு ஒருத்தர் போகிறாங்கன்னா ஒரு நாள் உங்களை தேடுவாங்க, துடிப்பாங்க, உங்களோட இருக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவாங்க. கேவலமாக அன்றைக்கி பேசுவாங்க, கடைசியில் உங்களை தேடுவாங்க, துடிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க. கடவுள் உங்களை அதுக்குள்ள எங்கெல்லாமோ அழைச்சிட்டு போயிடுவார். எனவே இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. உங்களை அவமதிக்கிறவர்களையும் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் போர் சொல்ல பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் வராது, ஆனால் அவங்களுக்கு ஏராளமான நஷ்டம் வரும். இயேசுவை வேண்டான்னு சொன்னதுனால நிறைய அற்புதத்தை இழந்து போனாங்க நாசரேத்தூர் மக்கள். அதே மாதிரி நாம் இழந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளை சந்திக்க ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அநேகருடைய கைகள் கால்கள் உடைந்து கட்டு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு பெரிய காட்சி வருது. பெரிய இடம், நிறைய பேர் கை உடைஞ்சி கால் உடைஞ்சி கட்டு போட்டு அடி பரதாமல் படுத்து கிடக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர்களை அநேகருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கிறது. சகோதரா சகோதரி, உங்களை அநேகர் பேசின வார்த்தைகள் துன்பப்படுத்தி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இப்படி படுத்து கிடக்கிறீங்க. நீங்கள் எங்கேயோ போக வேண்டிய ஆள், ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி அப்படியே படுத்து கிடக்கிறீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் காண்கிறார். நீங்கள் படுத்து கிடக்கிறதுக்காக மகனை உன்னை அழைத்து முதலாவது இவைகளை விட்டு விடு, அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, மறந்து விடு, நான் உன்னை குறித்து என்ன சொல்கிறேன் என்பதை பார், நீ தொடர்ந்து ஓடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, பலன்கள். படுத்து கிடக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, காலை முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க, தொடர்ந்து செல்லுங்க, தொடர்ந்து ஓடுங்க. உங்களுக்கு தேவையான பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். கடைகள் மூடி கிடக்குது, பிஸ்னஸ் பண்ண இடம்லாம் மூடி கிடக்குது, லாபமே இல்லை, தோற்று போயிட்டேன்னு சொல்லி கடையை மூடிட்டீங்க. இல்லை, கடையை மூடுறதுக்காக அழைக்கலை, மறுபடி பிஸ்னஸ் ஆரம்பிங்க பிரதர். மகளை மறுபடி ஊழியத்தை ஆரம்பி. ஏன் பின் வாங்குகிறாய், ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. களைத்திருக்கிற பிள்ளைகள், சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தூக்கி நிறுத்துங்க. இப்படி பிள்ளைகளை விட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு தான் கெட்ட காலம், அவங்களுக்கு தான் துன்பம். இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இல்லையப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கலாம், கத்திரை தேடல்கள் ஒரு குறையும் வராது. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.